அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே வினத விவிதபூத விராதரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா. பகவத் ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு எழுதிய உரை நூலில் மங்கள ஸ்லோகமாக இதை எழுதியுள்ளார். இத்தால் ஸ்ரீனிவாச பெருமானிடத்தில் தனக்கு நீங்காத பக்தி ஏற்பட வேண்டும், தம் வாழ்க்கை பயனை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். ஸ்ரீனிவாசன் முழுமுதற் கடவுள். அவ்வெம்பெருமான் திருமலை திருப்பதியில் மட்டுமல்லாமல் அனைத்து திருத்தலங்களிலேயும் எழுந்தருளியுள்ளார். எந்த ஊராக இருந்தாலும் கண்டிப்பாக வெங்கடேச பெருமாள் சன்னதியோ, பிரசன்ன வெங்கடேசன் சன்னதியோ, ஸ்ரீனிவாச பெருமானுடைய சன்னதியோ நிச்சயமாக இருக்கும். நாம் ஒவ்வொரு ராமர் கோயிலாகத்தானே சேவித்து வருகிறோம். இன்றெப்படி ஸ்ரீனிவாச பெருமான் வந்தான் என்று உங்களுக்கு தோற்றும். நாம் கடந்த ஒரு வார காலமாக சீதா கல்யாணத்தை பஜனை பத்ததி, நாம சங்கீர்த்தனம், பஜனை ஆகிய முறைப்படி அனுபவித்து வந்தோம். மிக ஆனந்தமான அனுபவம். சீதா கல்யாணத்தை ஸ்லோகமாக வாசித்து கேட்டது ஓர் இன்பம். அதையே பஜனை ரூபத்தில் சேவித்து கொண்டது மற்றொரு மகிழ்ச்சி, மற்றொரு அனுபவம். கல்யாணம்னு சொன்னாலே ஸ்ரீனிவாச கல்யாணம் தானே. இப்போது நாம் ஒரு ஸ்ரீனிவாச பெருமான் சன்னதியை அடைந்துள்ளோம். இந்த சன்னதிக்கும் ராமருக்கும் என்ன தொடர்பு? இரண்டு சன்னதிகள். ஒன்று மலைக்கோட்டை ஆஞ்சநேயர் சன்னதி, மற்றொன்று மலையடிவாரத்து ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி. இவ்விரண்டுமே திண்டுக்கல்லில் உள்ளன. தற்போது நாம் திண்டுக்கல் ஊரை வந்து அடைந்துள்ளோம். இங்கே இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி. இங்குதான் மலைக்கோட்டை ஆஞ்சநேயர் சன்னதியில் இருந்த ராமன் கடந்த 40 ஆண்டு காலமாக இங்குதான் வந்து எழுந்தருளியுள்ளார். ஆக இந்த சன்னதியும் தரிசித்துக் கொள்ளப் போகிறோம். இங்கிருக்கும் ராமர் உற்சவரை சேவித்துக் கொள்ளுவோம். அருகாமையிலேயே பழைய கோவில், புராதனமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கும் ஆஞ்சநேயர் சன்னதியையும் சேவித்துக் கொள்ளுவோம். அதற்காகத்தான் தற்போது இவ்விடத்தை வந்து அடைந்துள்ளோம். இது ஊருக்கு நடுவேயே அமைந்துள்ள கோவில். நாம் ஆஞ்சநேயரை சேவிப்பது இருக்கட்டும், அவர் திருவடின்னு கொண்டாடப்படுகிறார். அவருக்கு முன்பாக பெரிய திருவடி என்னும் கருடன் என்னும் கொண்டாடப்படுபவர் ஓரொரு பெருமாள் சன்னதி வாயிலிலும் அவன் திருமுன்பாக எழுந்தருளி இருக்கிறார். இப்போது கோயிலுக்குள் நுழைகிறோம். திண்டுக்கல்லில் கோட்டை மலை, அந்த மலை அடிவாரத்தில் இருக்கும் அழகான கோவில், பெரிய கோவில். கருடனை சேவித்துக் கொண்டோம். அங்கிருந்து உள்ளே சென்றோமானால் இருபுறமும் பிராகாரம் விரிந்து செல்லுகிறது. ஓர் புறத்தில் ராமானுஜருடைய சன்னதி. ராமானுஜருக்கு இங்கே தனி சன்னதி உள்ளது, சிறப்பானது. அவர் சன்னதிக்கு அருகாமையிலேயே ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. அபய ஆஞ்சநேயர், வரத ஆஞ்சநேயர். திருக்கைகளை மேலே உயர்த்தி கொள்ளாமல் கீழேயே வைத்து வருபவர்கள் அனைவருக்கும் அபயப்பிரதானம் பண்ணி கொண்டிருக்கிறார் அபய ஆஞ்சநேயர். அவரையும் சேவித்துக் கொண்டோம். வலம் வரும்போது சக்கரத்தாழ்வாருடைய சந்நிதி, தாயார் சந்நிதி. ரொம்ப ஆச்சரியமா சக்கரத்தாழ்வாரையும் வணங்கிக் கொள்ளுகிறோம். எப்படி நம்முடைய மனம் சுற்றி சுழன்று ஓடுமோ அதே போலத்தான் சக்கரத்தாழ்வாரும் சுற்றி சுழல்கிறார். மனம் பகவானிடத்தில் சுழலலாம். மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டு நூற்பால் மனம் வைக்க நொய்விதாம் என்ன ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப மால்பால் திருமால் ஸ்ரீமன் நாராயணன் பேரிலே நம் மனம் அன்போட சுழித்து கொண்டு ஓட வேண்டும். அது கண்ட இடத்தில் சுழித்து ஓடுகிறதல்லவா, அதை மாற்றி நல்வழிப்படுத்துவதற்குத்தான் சுதர்சன சக்கரம். அவரையும் சேவித்துக் கொண்டோம்.
அலர்மேல் மங்க தாயார் அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்க உரமார்பன். இந்த பிராட்டிய முன்னிட்டு கொண்டுதான் பெருமானை சேவிக்க வேண்டும். அவளை வணங்கிக் கொண்டோம். ஆக சுற்று சன்னிதானங்கள் அனைத்தையும் இன்று நாம் வணங்கிக் கொள்ளும் பேறு பெற்றோம். இனிமேல் ஸ்ரீனிவாசனை சேவிக்க வேண்டும். அதற்கு மேல் இங்கிருக்கும் ராமரை சேவித்துவிட்டு முக்கியமான ஆஞ்சநேயர் சன்னதியை நோக்கி செல்லுவோம். தற்போதைக்கு விட்ட இடத்திலிருந்து ராமாயணத்தை தொடர்வோம். நாம் கடந்த நாள் கடைசியாக பார்த்தது ராமனுக்கும் சீதைக்கும், பரதனுக்கும் மாண்டவிக்கும், லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளைக்கும், சத்ருக்னனுக்கும் ஸ்ருதகீர்த்திக்கும், இந்த 4 பெண்களோடே திருக்கல்யாணம் நடந்து முடிந்தது என்று பார்த்தோம். ஆனந்தமான கல்யாணம். சீதை பாக்கியம் செய்தவளா, ராமன் பேறு பெற்றவனா என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருவருக்கும் பேரு. கல்யாண உற்சவம் முற்று பெற்றது. அதை நாம் 73வது சர்க்கத்தில் வாசித்தோம். பாலகாண்டத்தில் 73வது சர்க்கத்தில் இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சையேனாம் பத்ரந்தே பாணிம் கிருஹீஸ்வ பாணினா என்று ஜனகன் சீதையை ராமனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைத்தார். ராமனும் சீதையும் ஆனந்தப்பட்டார்கள். செவ்வரினர் கருநடுங்கன் சீதைக்காகி சினவிடையோன் விலையிருத்தான். சினவிடையோன் விடை ரிஷபம், ஏறு காளை, அதையே தனக்கு சிறந்த வாகனமாக கொண்டிருப்பவர் பரமசிவனார். அந்த சிவபெருமான் கையில் இருந்த வில் ஜனகனுடைய வம்சத்தில் வர அதை முறித்துத்தான் ராமன் சீதையை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். கல்யாணம் முடிந்தது. ரிஷீஞ்சாபி மகாத்மானஹ சஹபார்யா ரகுத்வஹாஹ யதோக்தேன தச்சக்ரு விவாகம் விதிபூர்வகம். வந்திருந்த எல்லா ரிஷிகளுக்கும், மன்னர்களுக்கும், கூடியிருந்த மக்களுக்கும் பேரானந்தம். ஒரு கல்யாணம் நடக்கிறதென்னால் அதனால் பலருக்கு ஆனந்தம், அதனால் பலருக்கு நன்மை. அதுவும் நம் கல்யாணத்தாலேயே நன்மையும் ஆனந்தமானால் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் கல்யாணம் நடந்தால் நாம் கல்யாணம் பண்ணி கொள்வது மேற்கொண்டு நம் நன்மைக்காக. ஆனா சீதை ராமனை கல்யாணம் பண்ணி கொண்டது அவர்களுக்கு நன்மை சேர்க்க அல்ல. சீதை ராமனோடு கூடியிருந்தால்தான் நாம் காக்கப்படுகிறோம். மக்கள் அனைவரையும் காக்க வேண்டும். அவர்களுடைய பாபம் பெருமானுடைய கண்ணில் படாதவாறு பாபத்தை மறைத்து அடியாரை பகவானிடத்திலே சேர்த்து வைக்க வேணும் என்பதற்குத்தான் சீதையினுடைய திருக்கல்யாணம். ஆக ராமனோ சீதையோ திருக்கல்யாணம் பண்ணி கொண்டுவது தங்கள் நலனுக்காக அல்ல, நம் நலனுக்காக. அதனாலதான் கல்யாண உற்சவத்தில் பங்கு கொள்வது நமக்கு ரொம்ப முக்கியமானதாக ஆகிறது. ஈதிருஷே வர்த்தமானேது தூர்யோர் திருஷ்ட நினாதிதே திருரக்னிந்தே பரிக்கிரமிய ஊஹுர்பார்யா மஹௌஜசா. ராமனும் சீதையும் அக்னி காரியத்தை செவ்வனே செய்தார்கள். இல்லறத்தை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தினப்படி இருவரும் கூடி செய்ய வேண்டிய அக்னி காரியங்கள், கர்மங்கள், அதற்குன்னு உரிய சடங்குகள். கல்யாணத்தை அன்றோடே சடங்காக முடித்துவிடக் கூடாது. கல்யாணமான பிற்பாடு தினப்படி நாம் செய்ய வேண்டியவை எவ்வளவு உள்ளன. கல்யாணமான பெண்ணுக்குன்னு என்னென்ன செய்ய வேண்டும் சாத்திரம் வகுக்கிறது. கல்யாணமான ஆண் என்னென்னது செய்ய வேண்டும் அதையும் சாத்திரம் கூறுகிறது. லௌகிக இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபட வேண்டும், வைதிக ஆன்மீக வாழ்க்கையிலும் ஈடுபட வேண்டும். இந்த இரண்டும் சமமாக இருந்தால்தான் வாழ்க்கை ரசிக்கும். ஆனால் நாம் கல்யாணத்தன்றைய தினம் வேட்டி கட்டி கொள்ளுகிறோம், நெத்திக்கு இட்டு கொள்ளுகிறோம், ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்க முயற்சிக்கிறோம். அன்று மட்டும் மந்திரங்களை கூறுகிறோம், அன்று அக்னிக்கு ஆகுதி கொடுக்கிறோம், நெய் சேர்க்கிறோம், அன்று அப்பப்போது அனைவரையும் விழுந்து நமஸ்கரிக்கிறோம். இதெல்லாம் மறுநாளிலிருந்து எங்கு போகிறது? அன்றோடு முடிந்துவிட வேண்டியவை அல்ல, அன்று தொடங்கி நாம் செய்ய வேண்டியவை. இன்றிலிருந்து இதை செய்ய போகிறோம்ங்கிறதுக்கு ஒரு முன்னோடிதான் கல்யாணமே தவிர அந்த 2 நாட்கள் மட்டும் செய்து அத்தோடு முடித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் கூடாது. அன்று எதை தொடங்கினோமோ அதை விடாமல் செய்து கொண்டு வந்தோமானால் வாழ்க்கை ரசிக்கும். புத்திரப்பேரோ புத்திரிப்பேரோ நன்கு ஏற்படும். அவர்களும் நல்லார்களாக வளர்ந்து உயர்ந்த குடிமக்களாக வாழ்வார்கள், பக்தர்களாக வாழ்வார்கள். நம் வாழ்க்கையில் அவ்வப்போது சந்தோஷம் இருந்து மட்டும் லாபமில்லை. அது நிம்மதியாக இருக்க வேண்டும், சாந்தி தவழ வேண்டும். வெறும் இன்பம் சடக்கென மறைந்து போகும், மகிழ்ச்சி சடக்கென மறையும். அதே நிம்மதி நீண்டு நிற்கும், அதே சாந்தி
இன்னும் நிலைநிறுத்தி நிற்கும். அதனாலதான் சாஸ்திரம் கூறும்போது சுகப்படு என்று சொல்லுவதில்லை. சுகம் சுகம் சுகம், இன்பம் இன்பம் இன்பம்னு சாத்திரம் கூறாது. சாந்தி சாந்தி சாந்தி. உன் வாழ்க்கையில் சாந்தி ஏற்படட்டும், உலகம் முழுவதும் சாந்தி நிலவட்டும். அது நிலவினால்தான் அது நீடிக்கும் இன்பம். நீடித்த இன்பம் வேணுமானால் வெறுமனே உடல் ரீதியான கல்யாணம் கூடாது. மன ரீதியான ஒற்றுமை, ஆத்மா ஆத்மாவோட சேர்ந்து பிரம்மத்தை தேடுதல், இவை இத்தனையும் தான் கல்யாணத்துக்கு இலக்கணம். அதுதான் சிறப்பு. அதை சீதையும் ராமனும் நன்கு நிறைவேற்றினார்கள். அதோபகாரியம் ஜக்முஸ்தே சபாரியா ரகுநந்தனாக ராஜா பியனியோ பஷ்யன் சர்ஷிசங்கா சபாந்தவா. அங்கிருக்கும் எல்லாரும் விடை பெற்று கொண்டு புறப்பட்டார்கள். எத்தனை ரிஷிகள், எத்தனை மன்னவர்கள், அவரவர்கள் பரிசு பெற்று கொண்டு போனார்கள். ஆச்சரியம் பாருங்க, அவரவர்கள் பரிசு கொண்டு வந்தார்கள் நீங்க எழுதப்படல, அவரவர்கள் பரிசு பெற்று கொண்டு போனார்கள். ஆனா இன்னைக்கு கல்யாணம்னாலே என்ன ஓதியிட்டோம் மொய் எழுதினோம் என்று நாம் கொடுப்பது பேசப்படுகிறதே தவிர, அங்கு போனால் அவர்களொன்றும் பரிசு இல்ல, ஏதோ ஒரு கிண்ணி வாங்கி கொடுத்து விடுவார்கள். அந்த கிண்ணி எதற்கு லாபம்ங்கிறது தெரியாது, இருந்தாலும் கொடுக்கிறோம். இதுக்கு பதில் ஏதோ ஒரு புத்தகம் கொடுக்கலாம், வேற பெருமானை பற்றிய ஒரு பாடலோ, ஆழ்வாருடைய பாசுரங்களோ, ஆச்சாரியர்களுடைய திவ்ய சூக்திகளோ அதை கொடுத்தோமானால் பிரயோஜனப்படும். மற்றபடி எல்லாரிடத்திலும் பாத்திரமும் உள்ளது, ரவிக்கை துண்டும் உள்ளது. ரவிக்கை துண்டு மங்களமானது, மஞ்சள் வைத்து கொடுக்க வேண்டியதுதான், அது மறுப்பதற்கில்லை. அதை தவிர மற்றவையெல்லாம் யோசித்து பயன்பெறும் அளவுக்கு செய்ய வேண்டும். அதே போல மணமக்களுக்கு நாம் பரிசு கொடுக்கிறோம்னால் அதுவும் யோசித்து செய்ய வேண்டும். அது வெறும் லௌகிக வாழ்க்கைக்கு கொடுக்கும் பரிசாக மட்டும் இருக்கக்கூடாது. அவர்கள் மேற்கொண்ட ஆன்மீக வாழ்க்கை வாழ வேண்டுமே, அதற்கும் துணை புரியக்கூடிய பரிசாகத்தான் இருக்க வேண்டும். யோசித்து செய்வோம். நிறைய இடங்களில் இவற்றின் பெருமகளை குறைத்து கொண்டே போகிறோம். அப்புறம் அது ஒரு சடங்காக மாறி போகும். அப்படி இருக்கக்கூடாது. அதன் ஏற்றத்தை உணர வேண்டும். இனி அடுத்த சர்க்கம் 74வது சர்க்கம். அத ராத்ரியாம் யதீதாயாம் விஸ்வாமித்ரோ மகாமுனிகி ஆபிருஷ்டாதௌத ராஜானோ ஜகாம உத்தர பர்வதம். விஸ்வாமித்திரர் விடை பெற்று கொண்டு, அவர்தானே கல்யாணத்துக்கே காரணம், அவர் விடை பெற்று கொண்டு வடக்கு நோக்கி ஹிமாச்சலத்தை நோக்கி சென்றார். விஸ்வாமித்ரே கதே ராஜா வைதேகம் மிதிலாதிபம் ஆபிருஷ்டைவ ஜகாமாசு ராஜா தசரத புரீம். அதற்கு பின்னால் தசரதன் அந்த நாட்டில் 3 நாட்கள் இருந்து விட்டு ஜனகனிடத்தில் விடை பெற்று கொண்டு தன் குழந்தைகள் அனைவரும் அழைத்து கொண்டு திரும்ப அயோத்தி பட்டணத்தை நோக்கி புறப்படுகிறார். ததௌ கன்யாசதம் தாசாம் தாசீதாசம் அனுத்தமம் ஹிரண்யஸ்ய சுவர்ணஸ்ய முக்தானாம் வித்ருமஸ்ய. அப்போது ஜனகன் தான் ஆசைப்பட்டு சீதைக்காக என்னெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அனைத்தையும் கொடுத்தார். ஏற்றுக்கொண்டு புறப்பட்டார்கள். ரிஷீன் சர்வான் புரஸ்கிருத்திய ஜகாம சபலான்விதா கச்சந்தந்து நரவ்யாக்ரம் சர்ஷி சங்கம் சராகவம். ராகவன், சீதை, பரதன், மாண்டவி இவர்கள் 8 பேர் நடந்து போவதே கண்கொள்ளா காட்சி. சீதாராமர்களை சேவிக்க சேவே நாம் பேருவகை கொள்கிறோம். 8 தம்பதிகள், அதாவது 4 தம்பதிகள், இவர்கள் 4, அவர்கள் 4. அதோட கூட தசரதன் தன்னுடைய மனைவிமார்களோட கூட்டமாக ரிஷிகள், வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், சுயக்ஞர் முதலான ரிஷிகள், இவர்கள் அத்தனை பேரும் ஒரு ஊர்வலமாக போனால் நமக்கு புல்லரித்து போகும். நிற்பதற்கு கூட கால் தள்ளாடும். அப்பேற்பட்ட காட்சி. இன்றைய காலத்தில் அதை போல காட்சிகள் எல்லாம் காண முடியுமாங்கிறதே சந்தேகம். பெருமாள் புறப்பாடு கண்டருளினார் என்னால் அது ஆனந்தம். அதை போல வைதிகர்கள், அரசன், புதிய மன தம்பதிகள் எல்லாரும் போனார்கள். ஆனால் சடக்கென ஏதோ அபசகுனங்கள் ஆகாயத்தில் தோன்ற ஆரம்பித்தன. நல்ல சகுனம் இல்லையே, ஏன் அபசகுனம் தோன்றுகிறது? இது நிமித்தம் நன்றாக இல்லை, ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்று தைரதனுக்கு புரிந்தது. கோராஸ்து பக்ஷினோ